Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 28. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது சங்கீதம் 28வது அதிகாரம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இது ஒரு ஷார்ட் சாம் பட் இன்டென்ஸான ஒரு சாம். ஸோ சின்ன சாம் பட் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகுது, டேவிட் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு, பயத்தில் இஸ் பிகினிங் இன் அ பிளேஸ் ஆஃப் ஃபியர் அண்ட் டெரர். அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாரு, do not be deaf to me, for if you are silent to me, I shall be like those who go down to the pit. And the fear underneath the prayer is என்னது, டேவிட் ஆரம்பிக்கிறதுலேயே நம்மளுக்கு என்ன தெரியுது, அந்த பயம் தெரியுது. அது உண்மையான ஒரு பயம். அவரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறார். ஸோ ஆரம்பத்திலே இஸ் பிகினிங் இன் அ பிளேஸ் ஆஃப் ஃபியர் அண்ட் டெரர். அதுக்கப்புறம் அந்த அவருக்கு ஏன் அந்த பயம் இருக்குன்னா, ஈ ஃபீல்ஸ் லைக் ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்காத மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஈ ஃபீல்ஸ் தட் காட் ஹஸ் நாட் ஹர்ட் ஹிஸ் ப்ரேயர். அதனால அவர் என்ன நினைக்கிறார், இந்த மாதிரி அமைதியாக இருந்தா ஸோ இஸ் பிகமிங் பேனிக். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாறுது. சங்கீதத்தில் என்ன ஆகுது, மாறுது. ஆண்டவர் இறங்கி வரல, திடீர்னு ஆண்டவர் எதுவும் பண்ணலை. ஆனால் சம்திங் சேஞ்சஸ் இன் டேவிட்ஸ் ப்ரேயர். என்ன சொல்கிறார் பாருங்க, இடத்துல முடிக்க போது அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரோட ஜெபத்தை கேட்டார். ஸோ சம்திங் ஹஸ் ஹேப்பன் இன் பிட்வீன் த ப்ரேயர் தட் ஹஸ் மேட் டேவிட் ஃபீல் தட் காட் ஹஸ் ஹர்ட் ஹிஸ் ப்ரேயர். ஸோ அந்த அவர் பண்ணுற ப்ரேயர் அப்போவே என்ன இருக்கு, அவருக்கு சம்திங் ஹஸ் ஹேப்பன், ஏதோ நடந்திருக்கு. அந்த நிகழ்வில் அவருக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் வந்து, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு என்ற கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஆண்டவர் அற்புதம் செய்யலை, ஆண்டவர் ஒரு பிரச்சனையை தூக்கலை, பட் சம்திங் ஹஸ் ஹேப்பன். ஆனால் டேவிடுக்கு தெரியுதா, அந்த நடந்ததுனால ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டார். இப்போ என்ன ஆகுது, அந்த பயத்துலேருந்து இப்போ அவர் ஹாப்பினஸ் இஸ் பிகமிங் ஹாப்பி, சந்தோஷமாக கான்ஃபிடென்ட் ஆகிறார் இப்போ. அதனால் என்ன ஆகுது, முடிக்க போது அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த டெரரும் அந்த ஃபியர் இந்த ப்ரேயர் என்ன ஆகுது, ப்ரைஸ் ஆகுது, துதிக்கிறார், ஆண்டவரை துதிக்கிறதோட முடிக்கிறார். ஸோ இதான் ஒரு சின்ன சம்மரி. இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 6. ஸோ Psalms chapter 28 verse 6 which says, Blessed be the Lord, for he has heard the voice of my pleas for mercy. நான் சொல்கிறேன், Blessed be the Lord, for he has heard the voice of my pleas for mercy. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிற டேக்அவே வெரி சிம்பிள். இந்த சங்கீதத்தில் நம்ம என்ன பார்த்தோம், அப்சர்வ் பண்ண போது ஆரம்பத்தில் பயத்தில் ஆரம்பித்த டேவிட் முடிக்கும் போது துதி ப்ரைஸில் முடிக்கிறார். ஸோ ஆனால் எப்படி அது மாறிச்சு நம்ம பார்த்தோம், எதுவும் நடக்கலை, நத்திங் சேஞ்ச். ஆனால் ஆண்டவரோட ஜெபத்தை கேட்டுட்டார் என்ற அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தது. He had the feeling that God has heard his prayer. அதனால என்ன ஆகுது, அவருக்கு அந்த பயம் எல்லாம் போய் இட் டர்ன்ஸ் டு ப்ரைஸ், ஹாப்பினஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் அந்த அஷூரன்ஸ் என்ன இருக்குது, அந்த அஷூரன்ஸ் இருக்குது டேவிடுக்கு, அந்த கேரண்டி இருக்குது. டேவிட் அந்த அற்புதத்துக்காக வெயிட் பண்ணல, ஆண்டவரை துதிக்கிறதுக்கு. நம்ம என்ன நினைக்கலாம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டாலும் என் சூழ்நிலை மாறினா தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இல்லை, டேவிட் இங்கே அப்படி பண்ணவே இல்லை. டேவிட் அவர் ப்ரேயர் பண்ண போதே அவருக்கு கான்ஃபிடென்ஸ் வருது, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டார். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துட்டோன்னே என்ன பண்ணுறாரு, இஸ் தேங்கிங் காட், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். அப்படியே ஆண்டவர் செய்த அந்த அற்புதம் செஞ்சு முடித்த மாதிரியே இஸ் தேங்கிங் காட். ஸோ அதுதான் நம்ம இங்கே டேவிட் இருந்து அப்சர்வ் பண்ணோம். ஸோ அவர் என்ன கான்ஃபிடென்ஸ் வருது, அந்த ப்ரேயர் ஆண்டவர் கேட்டுட்டார், அவர் ரிசீவ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன, ஆண்டவர் என்ன பண்ணுவார், இத்தனை வருஷம் விசுவாசத்துள்ள இந்த ஆண்டவர், இவ்வளோ நாள் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்த ஆண்டவர் இனிமேலும் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்குதுன்னு அந்த கான்ஃபிடென்ஸை என்ன பண்ணுது. பேசிக்கலி டேவிடுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டார், அவர் கண்டிப்பாக காரியத்தை செய்து முடிப்பார் என்ற அளவுக்கு தைரியம் வருது டேவிடுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஒரு டென்ஸான சுச்சுவேஷனில் இருக்கிறோம், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்க போது யாருக்கு ஃபோன் பண்ணுவோம், ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருந்தால் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லைன்னா யாரோ ஃபேமிலியில் யாரோ கிட்ட தான் எப்போவுமே ஒருத்தங்க இருப்பாங்க. ஏதோ அல்டிமேட் எமர்ஜென்சினா நைட் டைமும் அந்த மாதிரி எமர்ஜென்சி இருக்கும் போது யாருக்கும் மெசேஜ் பண்ண போது அவங்க ரிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் மன உளைச்சல் குறைஞ்சிரும், கொஞ்சம் டென்ஷன் போயிடும். இப்போ நீங்கள் திடீர் நைட்டு யாருக்கும் ஏதோ பிரச்சனை வருது, யாருக்கும் மெசேஜ் பண்ணுங்க, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரோ, யூ லவ் சம்ஒன், அந்த சம்ஒனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டு அவங்க ரிப்ளை பண்ணும்போது ஐ நீட் யூ ஹெல்ப், தோ நான் வரேன், தோ நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி சொன்னால் நம்மளுக்கு என்ன இருக்கும், அந்த காம்னஸ் வந்துடும். கொஞ்சம் அந்த மன உளைச்சல் போயிடும், கொஞ்சம் டென்ஷன் போயிடும். ஃபுல்லாக இருந்தாலும் அந்த காம்னஸ் கொண்டு வரது பார்த்தீங்களா அந்த ஃப்ரெண்டோட ரெஸ்பான்ஸ்னால. அதே மாதிரி தான் இங்கேயும் டேவிடுக்கு என்ன நடந்திருக்கு, ஆண்டவர் ஹஸ் ரெஸ்பாண்டட் இன் அ வே தட் he has heard his prayer. டேவிடோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாருன்னு தெரியுது. அதனால டேவிடுக்கு என்ன ஆகுது, அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த பயம், ஆரம்பத்தில் இருந்த மன உளைச்சல் எல்லாம் போய் now he is confident. ஸோ அதான் இங்கே நம்ம டேவிட் கிட்ட இருந்து கற்றுக்குறோம். ஸோ இது நம்ம என்ன அப்ளிகேஷன் எடுக்க போகிறோம்னா, அதாவது எடுத்துக்க போகிறோம்னா, நம்ம நிறைய ஜெப குறிப்புகள் ஆண்டவர்கிட்ட கொண்டு போவோம். we have a lot of prayers, most of which will be unanswered நினைக்கலாம். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரா இல்லையானே நம்மளுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன், ஆண்டவர் எதுவும் பண்ணுற மாதிரியே தெரியும்.
நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, நம்ம ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் சூழ்நிலை மாத்திரா மட்டும்தான் நம்ம ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் சொல்கிறாருன்னு நினைக்கிறோமா, இல்லைன்னா அவர் கேட்டுட்டாரு அந்த தைரியத்திலே நம்ம இருக்கிறோமா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம நார்மலாக ஜெபம் பண்ணால் அந்த சூழ்நிலை மாறினா தான் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்குறாருன்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே டேவிட்கிட்ட நம்ம என்ன கற்றுக்குறோம்? சூழ்நிலை மாறணும்னு அவசியம் இல்லை ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கறது. ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றாமலே நிறைய விஷயங்கள் செய்வார். சூழ்நிலை மாறணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே டேவிடுக்கு சூழ்நிலை மாறிச்சா? இல்லை. ஆனாலும் அவர் என்ன, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டாருன்னு துதிச்சார். அதே மாதிரி நம்மளும் என்ன நினைக்கக்கூடாது, என் சூழ்நிலை மாறினா தான் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்குறாரு, இல்லைன்னா என் ஜெபத்தை கேட்கல, மை ப்ரேயர்ஸ் ஆர் அன்ஆன்சர்ட் பிகாஸ் மை சிச்சுவேஷன்ஸ் ஹவ் நாட் சேஞ்ச் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஈவன் தோ த சிச்சுவேஷன் மே நாட் சேஞ்ச், காட் ஸ்டில் ஹியர்ஸ் ஆர் ப்ரேயர். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் இங்கேருந்து நம்ம டேவிட்கிட்ட எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆண்டவர் ஆஸ் இஸ் வேஸ், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சூழ்நிலையை மாற்றாமல் அவர் வேறு வகையில் நம்ம ஜெபத்துக்கு பதில் சொல்லலாம். அது என்ன பண்ணலாம்? ஆண்டவர்கிட்ட லார்ட் ஓப்பன் மை ஐஸ் டு see that, ஆண்டவர்கிட்ட அதை திறந்து நம்ம கண்ணை காட்டுறதுக்கு ஜெபம் பண்ணணும் நம்ம. ஸோ இங்கே நம்ம டேவிட்கிட்டேருந்து எடுத்துக்கிறது என்னது? வெரி சிம்பிளாக, ஆரம்பத்தில் அவர் ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுறதுக்கு முன்னாடி என்னாச்சு? பயத்திலேருந்து என்ன பண்ணார்? ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் டெரர் he goes to a place of praise. என்ன circumstances did not change, பட் அவருக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருந்தது? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். அதே மாதிரி நம்ம நிறைய ஜெபங்கள் இருக்கலாம், ஆண்டவர் கேட்குறாரா இல்லையான்னு நம்மளுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனாலும் நம்ம என்ன நோட் பண்ணோம்? ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றினா மட்டும்தான் நம்ம ஜெபத்தை கேட்குறான்னு அந்த மாதிரி நினைக்கூடாது. ஸோ திஸ் இஸ் அ மெயின் பாயிண்ட் அபவுட் unanswered prayers. ஸோ டோன்ட் ஃபீல் தட் காட் இஸ் நாட் ஆன்சரிங் மை ப்ரேயர்ஸ். நான் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை எல்லாமே கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். தாவீதுக்கு விசுவாசம் உள்ள ஆண்டவர் நம்மளுக்கு விசுவாசமாக தான் இருப்பார். ஸோ சூழ்நிலை மாற மாட்டேங்குதே, நான் இதுக்காக கேட்டுக்கிட்டே இருக்கேனே, ஆண்டவர் எதுவும் மாறலன்னு நினச்சா we should not think that ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல. அவர் கேட்குறார். சூழ்நிலை மாறணும்னு அவசியம் இல்லை நம்ம ஜெபத்தை கேட்காம இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் கண்ணை திறந்து காட்ட சொல்லணும் நம்ம அந்த ஜெபத்துக்கு. ஆண்டவரே, நான் இதுக்காக ஜெபம் பண்ணேன், நீங்கள் எனக்கு எப்படி அதை ஷோ மீ தட் யூ ஆர் லிசனிங். அந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட தாழ்மையோடு கேட்கணும். ஆண்டவர்கிட்ட we should not demand for change circumstances for our prayers to be answered. ஸோ அதை நம்ம இங்கேருந்து கற்றுக்க போகிறோம். என்ன கற்றுக்க வரோம்? our circumstances does not necessarily need to be changed for our prayers to be answered. That is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion, and thank you for this reminder that and assurance that through King David, you are always a God who listens to our prayer, Lord. Lord, that even though we have this petty wish that you should change our circumstances for us to get the confidence that you have answered our prayer, Lord, thank you for this wonderful reminder, this wonderful fruitful reminder through David that you are a God who always listens to us, and that you don't need to necessarily change the circumstances for us to know that you have listened to our prayer, Lord. Lord, give us the humility and wisdom to know that you are always there and that you are always listening to our prayers, Lord. And Lord, give us the grace to see that you are working in ways that we may not see, Lord. All of this in Christ's name I pray. Amen.